ஹலோ நண்பா, நான் தான் உங்கள் பாலா. என் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிகேஎஸ் வியூ. என்னோட பேரை தான் நான் சேனலை வந்து மாற்றி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அவ்வளோதான். இந்த சேனல் ஆரம்பித்த காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபுட் லவர். நிறைய இடத்துல போய் நான் சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட் வைஸ் நான் நிறைய ஹோட்டல் போயிருக்கேன். இப்போ சமீப காலமாக வந்து யூடியூப்ஸில் வந்து நிறைய வீடியோஸ் போடுறாங்க சில பேர் வந்து அந்த மணிக்காகவும் அந்த ஹோட்டலில் ஹைப் ஏற்றிடுறாங்க. நேரில் வந்து பார்க்கும்போது அந்த டேஸ்ட்டும் சரி, அந்த அந்த ப்ரைஸும் சரி, எல்லாமே வந்து அவங்க சொல்கிறத விட ரொம்ப ரொம்ப டவுனாக தான் இருக்குது எல்லாமே. உதாரணத்துக்கு இப்போ வந்துட்டு டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 400 கூட இடத்துல வந்து நம்ம டேஸ்ட் வைஸ் எதிர்பார்ப்போம். ஆனால் அங்கே ரொம்ப டேஸ்ட்டே இல்லாமல் ரொம்ப கேவலமாக இருக்குது. இதை நம்ம பார்க்கும்போது சரி, நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்ம ஆனஸ்டான ரிவ்யூ மட்டும் கொடுப்போம். ஃபுட்டு மட்டும் கிடையாது, தொழில் சார்ந்த ஒரு தொழில் சார்ந்த சில கேட்டகரிஸ் இருக்குது. நிறைய கேட்டகரிஸ் நான் பண்ண மூவி ரிவ்யூஸ் கூட நான் பண்ணுவேன். அண்ட் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு ஃபுட்டு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு முதல் வீடியோ இப்போ நான் போட போகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு பிரியாணி ஷாப் பற்றி சொல்லிட்டே இருந்தான். அது வந்து நர்மதா பிரியாணி சொல்லிட்டு நுங்கம்பாக்கத்தில் நிறைய பிரான்ச்சஸ் அவங்களுக்கு இருக்குது. செயின்ஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட் அவங்க. அந்த இடத்த வந்து ஆந்திராவோட ஹோட்டல் தான் அது. அவங்களோட ஓனர் ஆந்திரா தான். அவர் வந்து ஆந்திரா ஸ்டைல் செம்மையாக பண்ணுறாங்க, நாங்கள் போய் ட்ரை பண்ணி பாருடா, சூப்பராக இருக்கும் உனக்கு. சரி, போடுறது இப்போ முதல் வீடியோ நல்ல ஒரு ஹோட்டலாக வந்து போடு, எல்லாமே போட தான் போகிற நீ, நல்ல ஹோட்டலில் செலக்ட் பண்ணி செலக்டடாக இது மட்டும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லுமே அப்ரிஷியேட் பண்ணியிருந்தான். சரி, ஃப்ரெண்டு சொன்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஒய்ஃப் எல்லாமே வந்து கிளம்பணும்னு சொல்லி இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கோம். நான் போகிற முதல் வீடியோ வந்து இது நான் மணிக்காகவும் சரி அந்த ஏர்ன் பண்ணுறதுக்காக நான் அந்த இதுக்கு நான் போடவே இல்லை. ஆனஸ்ட்டாக ரிவ்யூ கொடுக்கணும், எனக்கு ஒரு ஆசை தானே. சும்மா ஒரு ஃபோன் வச்சுருக்கோம், இதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம், வெட்டியாக இருக்க தேவையில்ல சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு வரோம், அந்த கேப் ஏதாச்சும் வீடியோ பண்ணுவோம் ஒரு ஆசையாக இருந்தது. அதை தான் நான் வந்து இப்போ நான் பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் தவறாக பேசினா சரி, ஏதாச்சும் நான் கொஞ்சம் என்னோட ஸ்பீச் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு எப்படிலாம் பண்ண கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நானும் வீடியோ வந்து உங்களுக்கு பண்ணுறேன், ஓகேங்களா? கண்டிப்பாக போகிறேன். இந்த முதல் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாய் நண்பா, என் ஃப்ரெண்டு சொன்ன நர்மதா ஹோட்டல் இருக்கான். எங்கே பிளேஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் ஹை ரோட்டில் பிளேஸாக இருக்குது. இந்த இடத்துல பிரியாணி சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்கான். எப்படிங்க நம்ம ட்ரை பண்ணிட்டு ஆஃப்டர் ஃபீட்பேக் கொடுப்போம். வாங்க நண்பா போகலாம். மெனு கார்டு கொடுத்துட்டாங்க. நர்மதா செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட். ரொம்ப நாளாக ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான், சரி இந்த இடத்துல கண்டிப்பாக பிரியாணி ட்ரை பண்ணுறா, சூப்பராக இருக்கும்னு. நான் மணிஷ் சாப்பிட்ருக்கேன், அந்த ஸ்டைலில் இருக்கும் சொல்லியிருக்கான். குவான்டிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் சொல்லியிருக்கான். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நிறைய டிஷ் வச்சுருக்காங்க, ஆனால் நம்மளுக்கு எல்லாம் தேவையில்லை. நம்ம டைரெக்டாகவே இதுதான் பிரியாணி தான். சிக்கன் பிரியாணி வித் போன்லெஸ்ஸு, நர்மதா ஸ்பெஷல் பிரியாணி போன்லெஸ். இது ட்ரை பண்ண சொல்லியிருந்தான் அவன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ஆனால் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஓகே, சர்வ் பண்ணு. ரைஸ் நம்ம பிரியாணி வந்துருச்சு, இப்படியே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சர்வ் பண்ணுறாரு. ஒரு நேம் சார்? முகமது சல்ஃபி. ஓகே, சூப்பர் சூப்பர், குட். ஃபுல்லாக போன்லெஸ் தானே? சிக்கன் போன்லெஸ்ஸா? ஓகே ஓகே, சூப்பர். இது நர்மதா ஸ்பெஷல் போன்லெஸ் பிரியாணி. ஓகே. இது ரைத்தா தால்ச்சாவா? ரைத்தா அண்ட் கிரேவி. ஓகே ஓகே கிரேவி. ஓகே, சூப்பர், குட் காம்பினேஷன். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, டன். பாருங்க ரைஸ். சார், இது ஹாட் வாட்டர் கேட்டேன், கரெக்டாக ஹாட் வாட்டர் கொண்டு வர. தேங்க்யூ சார். பாருங்க ரைஸ். நீங்கள் பார்க்கல குவான்டிட்டி கம்மியாக இருக்குன்னு, அப்படி கிடையாது. 2 பிளேட்ஸ் மொத்தம். ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு பொண்ணுக்கும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. எப்படி நம்ம வந்து சாப்பிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இது எல்லாமே போன்லெஸ்ஸாக தான் இருக்குது. இந்த பாருங்க, ரொம்ப டெண்டராக தான் இருக்குது. நம்மளாம் வந்து டெண்டராக கிடைக்கும் மோஸ்ட்லி, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படியே வச்சுட்டு
நான் மனிஷில் போய் சாப்பிட்ருக்கேன். உண்மையிலேயே 1% அதை விட இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையும் நல்லாயிருக்கு. நேற்று தான் மனிஷில் போய் நான் சாப்பிட்டேன். அதை விட இன்னும் கொஞ்சம் டெண்டராக இருக்குது. டேஸ்ட் கொஞ்சம் இன்னும் இன்க்ரீஸ் அதிகமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. லைட்டாக போட்டு சாப்பிடுவோம். ரைத்தா மட்டும் கொஞ்சம் ரொம்ப திக்காக இல்லை, கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது. பிரியாணி எக்ஸலண்ட்டாக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், இந்த ப்ரைஸ் அஃபோர்ட் பண்ண முடியும். 2 பேர் சாப்பிட்டா 340 ருபீஸ்னால் உங்களுக்கு ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். இந்த ஆசையாக எஸ்எஸில் கூட பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அதிகமாக தருவாங்க. ஆனால் இப்போது குவாலிட்டி இல்லை. ஆனால் இந்தமாதிரி சூப்பராக இருக்குது இந்த பிரியாணி. ஒர்த்து தான், கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாங்க. நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ. நிறைய பேர் வந்துட்டு கண்டிப்பாக ஃபுட் ரிவ்யூ போடுறாங்க, இருக்க விஷயம் சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் யூடியூப் சேனலை பார்த்துட்டு நேரில் போய் ஏமாந்து நான் இருக்கேன். இது வந்து நான் சேனல் ஆரம்பித்த காரணம் வந்துட்டு உண்மையாக இருக்கிறது சொல்லணும். அவ்வளோதான். பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குது, பட் ரைத்தா தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிற மாதிரி சொல்லணும். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து ஃபேக்காக ரிவ்யூ பண்ணிவிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து இல்லை சாப்பிட்றது. நம்ம காசு சாப்பிட்றோம், சும்மா ஒன்றும் தரல யாருமே. சாப்பாடு நல்ல ஹோட்டலாக சாப்பிடணும், அவ்வளோதான் தெரிஞ்சு. உண்மையிலே சூப்பராக இருக்குது. என் பொண்ணு சொல்லியிருந்தா செம்மையாக இருக்குது பிரியாணி சொல்லிட்டு. அவளுக்கு மணி ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். அதில் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இன்னும் தொடர்ந்து வீடியோஸ் போட்டு தான் இருப்பேன். இன்னும் ஃபுட்டு மட்டும் கிடையாது, நிறைய விஷயத்தை நான் போட போகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கறி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்களேன், இப்படி இருக்குது பாருங்களேன். இது நிறைய பீசஸ் இருக்குங்க. உண்மையிலே சொன்னேன், இந்த மாதிரி எலும்பு போட்ட பீஸ் எல்லாமே போன்லெஸ்ஸு. நிறைய பீசஸ் சாப்பிட்டுட்டேன். இருந்தாலும் இப்போ எவ்வளோ பீஸ் இருக்குது பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டோட பாருங்கள் எவ்வளோ பீசஸ் ஒன்று இருக்குது பாருங்கள். மிச்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது பிரியாணி, சூப்பராக இருக்குது. உண்மையிலே வந்துட்டு 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 340 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து சிக்கன் பிரியாணி. நர்மதா ஸ்பெஷல் பிரியாணி போன்லெஸ்ன்னு கேளுங்க. இந்த பிரியாணி சாப்பிட்றோன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது. பாருங்க, என் பொண்ணு ஃபுல்லாக சாப்பிட்டேன், நானும் ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன். பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே கண்டிப்பாக நிமபாக் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். மஸ்ட் ட்ரை. கைஸ், ஃபைனலாக பில் வந்துருச்சு. எவ்வளோன்னு பார்க்கலாம். 357 ருபீஸ். ஆனால் பிரியாணி சூப்பராக இருந்ததுங்க. உண்மையிலே இது மாதிரி டேஸ்ட்டாக பிரியாணி வந்து நம்ம அஃபோர்ட் பண்ணலாம் கண்டிப்பாங்க. அது இல்லாமல் ஒரு கேவலமான பிரியாணி சாப்பிட்றதுக்கு 400 ரூபா வச்சுட்டு வருவோம். அந்த மாதிரி இல்லாமல் உண்மையிலே திருப்தியாக தான் இருக்குது எனக்கு. ஆல் ஃபினிஷ்ட், மவுத் ஃப்ரெஷ். பாய் கைஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.